ஹலோ எவ்ரிவன். எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். ரீசெண்டாக வந்து கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்க குருவாயூர் டெம்பிள் தான் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். அதுக்கான vlog தான் இது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 நைட் 1 டே நாங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு எப்படி போச்சு, நம்ம எப்படி போனால் சீக்கிரமாக தரிசனம் பார்த்துட்டு வரலாம், அப்புறம் நம்ம போகிறதுக்கு வரத்துக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும், ஃபுட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறது, அங்கே அக்கமடேஷன் வந்து எப்படி பார்க்குறது, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் இந்த vlogல வந்து நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வந்து குருவாயூரில் வந்து கிருஷ்ணர் வந்து குழந்தை ரூபமாக காட்சி அளிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இன்னொரு சிறப்பான விஷயம் குருவாயூர் பற்றி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குருவாயூரில் இருக்க கிருஷ்ணர் இருக்காரு இல்லைங்களா, அந்த சிலை இருக்குது இல்லைங்களா, அது 5000 வருஷம் வந்து பழமையான சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, துவாரகாவிலிருந்து தான் இந்த சிலையை வந்து இங்கே கொண்டு வந்து நிறுவியிருக்காங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் இன்பிட்வீனில் நிறைய ரூல்ஸ் வந்திருக்காங்க. அதை வந்து இந்த சிலையை வந்து கடத்தி எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து நமக்கு சொல்கிறாங்க. பட் வந்து இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, குருவாயூர் வந்து இது வந்து ஒரு சவுத் இந்தியாவில் இருக்க ஒரு இன்னொரு துவாரகா அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் துவாரகா நகரம் வந்து அழிஞ்சு கடலுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணர் உண்மையாகவே பிறந்து வளர்ந்த இடம் வந்து கடலுக்கு அடியில் போயிடுச்சு, அது அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இன்னொரு துவாரகா, சவுத் இந்தியாவில் இருக்க இன்னொரு துவாரகானா அது குருவாயூர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு போகிறதுக்கு வரத்துக்கு வந்து நான் வந்து தர்மபுரியிலேருந்து போயிருந்ததுனால எனக்கு வந்து போகிறது வரது எல்லாமே சேர்த்து நாங்கள் வந்து செகண்ட் கிளாஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். ட்ரெயினில் சேர் கார் தான் புக் பண்ணியிருந்தோம். உட்காந்துட்டு வரது டே டைமில் போய்ட்டு டே டைம்லேயே வர மாதிரி புக் பண்ணியிருந்தோம். அதனால் எங்களுக்கு ஒரு 700 ருபீஸ் ஆச்சு. ரெண்டு பேர்த்துக்கு போகிறதுக்கு 700 ருபீஸ் ஆச்சு. அது கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து கோயில் பக்கத்துலேயே ஒரு 900 மீட்டரில் ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து எங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 5600 ருபீஸ் 2 நைட். அதுக்கப்புறம் 1 டேக்கு வந்து ஆச்சு. ஆனால் வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இன்க்ளூட் பண்ணல. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எதுவுமே இன்க்ளூட் பண்ணல. அதெல்லாம் நாங்கள் அவுட் சைட் தான் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ நீங்கள் செக் பண்ணும்போது நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். நீங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸாக கால் பண்ணி புக் பண்ணி நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போது ஃபோன் பண்ணதுனால எல்லாமே புக் ஆகிடுச்சு. அதனால் இது மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற ஹோட்டல் தான் வந்து எங்களுக்கு கிடச்சிது. நெக்ஸ்ட் வந்து தரிசன டைமிங் வந்து பார்த்திங்கன்னா, மார்னிங் 3 o'clock ஸ்டார்ட் ஆகி ஒரு நூன் வந்து 2:30 வரைக்குமே நம்ம தரிசனம் பார்க்கலாம். இன்பிட்வீனில் வந்து 3 to 4 வந்து நமக்கு வந்து கோயில் நடைய வந்து சாத்திடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock ஸ்டார்ட் ஆகி நைட் 9:30 வரைக்கும் நம்ம வந்து அங்கே போய் தரிசனம் பார்க்கலாம். சில பேர் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, ஈவினிங் டைம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா 5 to 9 தான் இல்லைங்களா, அதனால் சீக்கிரமாக போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு. இங்கே 2 வழியாக சிறப்பு தரிசனமும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனமும் இருக்குது. பொது தரிசனம் நீங்கள் போகிறீங்கன்னா ரொம்ப பேஷன்ஸ் இருந்துச்சா ஒரு பொது தரிசனத்துக்கு போங்க. அது ஒரு 3 மணிக்கு விடிய காலையில் ஒரு 2 மணிக்கு இல்லைனா 3 மணிக்கு நீங்கள் எழுந்திரிச்சு கோயிலுக்கு ரெடி ஆகிட்டு போனீங்கன்னா, நீங்கள் பொது தரிசனத்தில் கூட ஒரு 2 மணி நேரம் மேக்ஸிமம் 3 மணி நேரம் க்ரௌடை பொறுத்து நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம். நாங்கள் சாட்டர்டே அன்றைக்கி போனதுனால எங்களுக்கு வந்து க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. பட் சண்டே வந்து நாங்கள் கிளம்புறப்போ, சண்டே நாங்கள் ஆல்ரெடி ஹோட்டல் ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புறப்போ கோயில் வெஸ்ட் நடா சைடு நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். வெஸ்ட் நடா பூராமே அந்த பக்கம் பஸ் ஸ்டாப் இருக்குது, கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா, கோவிலில் வந்து நடக்கக்கூட இடம் இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப க்ரௌடடாக இருந்தாங்க. அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் எல்லாமே சரி, லோக்கல் மீன்ஸ் கேரளாவிலேருந்து வரவங்க, மெயினாக மலையாளிஸ் எல்லாமே அங்கே இருந்தாங்க. நம்ம வெளியூர்லேருந்து போகிறவங்கள தவிர ரொம்ப லோக்கல் பீப்புள் ஜாஸ்தியாக இருந்தாங்க. ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மார்ச் வந்து அங்கே ஏதோ திருவிழா நடக்குமா, அதனால் வந்து மார்ச்சில் போகிறத வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப க்ரௌடாகவும் இருக்கும் அங்கே திருவிழா நடக்கிறனால. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எந்த பெஸ்ட் மந்த்து எப்போ விசிட் பண்ணோம்னா, அக்டோபர் to நவம்பர் தான் பெஸ்ட் மந்த்து அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டிருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் ரெய்னி சீசனாக இருக்கும், கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது சம்மருங்கிறனால ரொம்பவே ஹாட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அரங்கேற்றம் நடக்குது பார்த்திங்களா, நம்ம வந்து க்யூவில் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அரங்கேற்றம்லாம் நடக்கும். அதில் பார்த்து நம்ம கொஞ்சம் சில் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்நாக்ஸு, மொபைல் ஃபோனு அதெல்லாமே எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதெல்லாம் கோயிலுக்குள்ளே அலோடு இல்லை. நீங்கள் எதாவது இருக்கீங்களா, கிளாக் ரூமில் வச்சிடலாம், இல்லைனா நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல்லையே வச்சுட்டு வரது வந்து பெஸ்ட்டு.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. வெறும் அந்த பிங்க் கலர் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த வாட்டர் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ உங்களோட ஹைட்ரேஷனுக்கு சின்ன குழந்தைங்கள கூட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, வாட்ரு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு க்யூவில் வெயிட் பண்ணுறது நல்லது. நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் டைமிங்கில் மார்னிங் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் ஒரு பர்ட்டிகுலர் டைமிங்கில் அங்கே ஃப்ரீ ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எங்கன்னு நீங்கள் கேட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் 7:30க்கு மேலேயும் ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் வந்து அங்கே போனாலே வந்து கிருஷ்ணர் வந்து அங்கே இருக்கிறத வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நமக்கு வந்து புரிய வைப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. டைம் கிடச்சா நீங்கள் வந்து ஃபேமிலியோட குருவாயூர் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான டெம்பிள்னு தான் நான் சொல்வேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம் கொடுக்குற மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா நெய் பாயாசம்னு சொல்லி கொடுக்குறாங்க. 100 ருபீஸ் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு நெய் பாயாசம் கிடைக்கும். அப்புறம் பால் பாயாசமே மெயின் பிரசாதமாக கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.